அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். என்ன செய்ய போகிறீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து காலையிலேயே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு, எப்போவுமே வந்து குளிச்சுட்டு தான் வீடியோ எடுப்பேன். இருந்தாலும் இன்றைக்கி 10 மணிக்கெல்லாம் போய் டிவி கிட்ட உக்காந்தணுன்றதுனால டிஃபன் முடிச்சுட்டு உக்காந்தலாம். மதியம் கூட சமைப்பனா என்னன்னு தெரில. அதனால் வந்து இப்போ டிவி கிட்ட போய் உட்கார போகிறேன். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு புது முதல்வர் வர போகிறாரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம வடைக்கறியும் இட்லி தான் செய்ய போகிறோம். பிரியா வந்து ரொம்ப நாளாகவே வந்து வடைக்கறி இருந்து அதை செய்யறதுக்கே எனக்கு முடியல. ஏன்னா அதுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதால நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து சொல்லியிருந்தீங்க, நீங்கள் செய்கிறது கொடுக்குறதெல்லாம் வீடியோவும் போடாதீங்கம்மா, அது ஒரு மாதிரி கன்சிஸ்ட் ஆகிடுன்றதுனால அதிகமாக வந்து நான் வீடியோவும் வந்து வீடியோவில் காமிக்கிறது இல்லை. அதனால் வந்து சரி இன்றைக்கி வந்து வடைக்கறி செஞ்சுட்டு இட்லி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுனால காலையிலே எழுந்து ஒரு 6 மணிக்கெலாம் வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ அரைக்கிறதுக்காக கடலைப்பருப்பு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு அளவுமா? அளவு நான் வந்து எப்பவுமே ஒரு அளவே போடுறதில்ல, கையில் எடுத்து அப்படியே கொட்டுவேன். 2 கை போட்டு ஊற வச்சிருவேன். இது வடைங்கிறதுனால பிரச்சனை இல்லை. வடைக்கறிக்கு வடை தானே போடணும். நீங்கள் மோஸ்ட்லி போண்டா போட்டு தானே போடுவீங்க. இல்லை, நீ வடை செஞ்சு போடுறத விட அந்த மாதிரி செஞ்சு போடும்போது வடைக்கறி சூப்பராக இருக்கும். நீங்களாம் சாப்பிட்டுக்கிறீங்களே. இந்த வடைக்கறியோட வரலாறே ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேங்க. ஆமாம், வடைக்கறின்னா என்னன்னே தெரியாது. நம்ம சென்னை பக்கம் பிறந்தா அரக்கோணத்தில் தான் எல்லாமே வாழ்ந்து எல்லாமே பண்ணோம். ஆனால் வடைக்கறின்னா எனக்கு தெரியவே தெரியாது. அப்போல்லாம் நம்ம வீட்டில் யார் செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம். அரக்கோணத்தில் வந்து நாங்கள் இருந்த பக்கத்து தெருவில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து ஒரு நாள் வந்து அப்பா இட்லியும் வடைக்கறி வாங்கிட்டு வந்தார். ரொம்ப சூப்பராக இருந்ததா, எப்படி இது அப்படின்னு சொல்லி எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி ஒரு என்ன பழக்கம் தெரியுங்களா, இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட அது நல்லா இருந்ததுன்னா அது எப்படியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம செய்யணும் அப்படின்றது எனக்கும் ஒரு ஆர்வம். அதே மாதிரி அந்த வடைக்கறி வந்து ரொம்ப நல்லா இருந்ததா 2-3 முறை அப்பா வாங்கி வந்து கொடுத்தா. அப்பா கிட்ட சொன்னேன், பக்கத்து தெரு தானே, அது மூலையில் இருக்கும் அந்த ஹோட்டல், அதை கேட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவரும் எப்படி செய்யுதுன்னு கேட்டுன்னு வந்தார். சூப்பராக சொன்னார். அன்னிலேருந்து வந்து அடிக்கடிக்கு வந்து அப்பாவுக்கும் சரி பசங்களுக்கும் இட்லிக்கு வந்து வடைக்கறி நான் நிறையாவே செய்வேன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம் வந்து போயிருந்தோங்க நாங்கள் கோயிலுக்கு. காஞ்சிபுரம் போயிருந்தோம் கோயிலுக்கு. அங்கே வந்து ஒரு ஹோட்டல் கணபதினு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். சாப்பிடும் போது இந்த கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, அதாவது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இங்கே, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு அதான் நான் சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம், நல்லா இருந்ததுன்னா அது தெரிஞ்சு நம்ம செஞ்சுக்கணும். நான் நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு எனக்கே ஷாக்கு. போயிட்டு அங்கே சமைக்கிறவர் போய் கேட்டேன். நான் அந்த சமையல் இது சாப்பாடெலாம் போடுவாங்களா அவங்கள கேட்டேன். நான் அவங்கள பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த புளிக்குழம்பு மட்டும் எப்படி செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்லி கொடுத்த மாதிரி வெளியே போகும்போது துரத்தி விடாம அப்படின்லாம் சொல்ல ரொம்ப நல்லா இருந்ததுக்குன்னு சொன்ன உடனே அவருக்கு ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க, இவ்வளோ நாள் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. நானும் நிறைய வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு நிறையாவே செஞ்சுருக்கேன். நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்னிலேருந்து அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் நான் செய்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வடைக்கறிக்கு வந்து பருப்பு வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. வடைக்கறி கொஞ்சம் வந்து குறைப்பாக அரைச்சிக்கலாம். அப்படியே பச்சை மிளகா பருப்போட சேர்த்து. ஆமாம், 2 பச்சை மிளகா. இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பும் கையளவுங்களா? ஆமாம், சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா இந்த வடைக்கறிக்கு சோம்பு தாங்க ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். வடைக்கறிக்கு சோம்பு போட்டு அரைச்சிங்கன்னா. இப்போ இதிலே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புல உப்பு சேர்த்தா கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கினீங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்கம்மா, இந்த மிக்ஸி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வாங்கி ஆயிடுச்சுல ஒரு 5-6 வருஷம் இருக்குங்களா? இல்லை, இது வாங்கியே வந்து எப்படியும் ஒரு 8 வருஷம் ஆயிருக்குங்க இந்த மிக்ஸி வாங்கி. பெங்களூரில் தான் வாங்கி. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மிக்ஸி மட்டும் தான் வந்து இந்த உள்ள இது போயிட்டு இருந்தது, அது லூஸ் ஆகிடுது. அதனால் வந்து மிக்ஸியை மாற்றணும் நாங்கள். இந்த கப் அதுவும் இது மட்டும் தான் மாற்றணும். ஜார் இந்த மிக்ஸி ஜார் மட்டும் தான் நம்ம மாற்றுறது. மற்றபடி வந்து காய் கட் பண்ணுறது, மாவு பேசுறது, ஜூஸ் போடுறது எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதுவும் உங்களுக்கு தெரியும், நம்ம மிக்ஸி வந்து நிறையவே யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து நாங்கள் வந்து பிரீத்தி ஜோடியாக்கு, இப்போ வந்து ஜோடியாக்கு 2.1 மாதிரிலாம் வந்துச்சு போல. பிரியா வாங்கி, அது அடுத்த மாடல். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம அப்போ வாங்கின மாதிரி மிக்ஸி இப்போ பிரியாக்கு வாங்கி கொடுத்தது அந்த அளவுக்கு. அது பழைய மாடல் வந்து நல்லா தான் இருந்தது. என்ன ரெண்டுத்துக்கு ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம் அமௌண்ட். ஆமாம், இது வந்து இப்போ 8000 ரூபாய் நான் வாங்குறோம். இப்போ அதே தான் பிரியாக்கு வந்து. ஆமாம், அதான் கேட்டுருந்தாங்க நல்லா இருக்குங்களா வாங்கலாமா நம்பி அப்படின்னு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. நாங்கள் இதில் வந்து சப்பாத்தி செய்யறது இருந்த டெமோ கூட நாங்கள் சப்பாத்தி கூட மாவு கூட பிசைஞ்சு, ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நிறையாவே யூஸ் பண்ணுறோம். நம்ம நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த மிக்ஸி. இப்போ நம்ம குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். இருக்கிறதே பருப்பு போட்டுக்கலாம். அப்பா மட்டும் தான் இல்லை, வடைக்கறின்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து இன்னத்துக்கு ரொம்ப கோலாகாலமாக சூப்பராக இருப்பார். 3 நாள் ஜாத்திரை அவங்க ஊரில். நான் வந்து நாங்களும் போயிருப்போம். பிரியாவை இந்த நிலைமையில் விட்டுட்டு போக முடியாது, கூட்டின்னு போக முடியாதுன்றதால போக முடியல.
இப்போ நான் 2 வாட்டி அரைச்சதுனால எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி போட்டால் போதும், அவ்வளோதான். சில பேர் வந்து ஆவியில் வந்து இட்லி குண்டால வேக வச்சுட்டு போடுவாங்க, சில பேர் வந்து வடை மாதிரி செஞ்சுட்டு போடுவாங்க. ஆனால் இது நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து மொறுன்னு போண்டா மாதிரியெல்லாம் வந்து வேகக்கூடாது, முக்கால் பாகத்துக்கு தான் பகோடா மாதிரி வேகக்கூடாது. பகோடா மாதிரி வேகக்கூடாது. இதுலேயே நிறைய மெத்தட் நீங்கள் சொன்ன மாதிரி வேக வச்சு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்பா தான் செய்வார் அதெல்லாம். அப்பா வந்து வேக வச்சு செய்வார் அப்பா. அப்புறம் போண்டா குழம்பு செய்வார். அப்புறம் வந்து பகோடா இந்த மாதிரி செய்வார், வடகறி மாதிரி. அவர் நிறையா பண்ணுவார். இது உங்கள் மெத்தடு? எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட். அதனால் பாதி அளவுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். பாருங்கள், இந்த அளவு கலர் மாறினா போதும். நல்லா சவுண்டு வரும் அப்படி நான் பண்ணும் போது. இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்கள் பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கினா கடலைப்பருப்பு பச்சை வாசனை அப்படியே இருக்கும் நம்ம குழம்பு வடகறி சாப்பிடும் போது. அதனால் ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்கும். அதே நேரம் ரொம்ப கலர் மாறி ரொம்ப மொறுமொறுப்பாக வரக்கூடாது. பகோடா மாதிரிலாம் கலர் மாறக்கூடாது. இதான் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு ரவுண்டு போட்டால் முடிஞ்சிடும். ஆமாம், அவ்வளோதான். இப்போ வடைக்கறிக்கு தாளிச்சிக்கலாம். வடைக்கறி வடைக்கறி இந்த கடாய் வந்து நான்ஸ்டிக் கடாய் இல்லை, ஹார்ட் அனலைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது வந்து நமக்கு வந்து பயம் இல்லாமல் நம்ம கிண்டி செய்யலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வாங்கின கடாய் இன்னமும் நல்லாயிருக்கு. அதனால தான் நான் இதை வாங்கினேன். 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இது வாங்கினது. இதுவும் வந்து பெங்களூரில் வாங்கினேன் இதை நான். எண்ணெய் இதில் வந்து செஞ்ச எண்ணெய் ஒட்டாதுங்க, எதாவது பலகாரலாம். அதே நான் வேறு கடாயெல்லாம் பண்ணேன், கீழே போய் உட்காந்து வடை கடை செஞ்சு ஒட்டிக்கும் வேறு கடாயில். அதனால் இதில் அதிகமாக வந்து இதான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி ஒன்று இது 2 வாங்கினேன். இது எங்கே வாங்கினேன்னா டிமார்ட், எங்கடா சேலம் போகிற வழியில், இது குமாரபாளையம் டிமார்ட்டில். சேலம் போயிட்டு வரும்போது அந்த டிமார்ட்டுக்குள்ளே போனோம். அப்போ வந்து பிரியாவுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் வந்து, பிரியாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ. அதனால் எனக்கு சின்னது போதுமா, பிரியா வந்து அப்போ டிமார்ட்டுக்கு நமக்கு வந்து பெருசாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்றதால நான் இதை வாங்கினேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம் போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய். நான் அதுக்கு தான் வெங்காயத்தை கூட சேர்த்து போட்டுருவேன். எப்பவுமே பச்சை மிளகாய் எண்ணெயில் போட மாட்டேன் அதிகமாக, மூடிடணும் தட்டு போட்டு. 2 பெரிய வெங்காயங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் எடுத்து அதே மாதிரி 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஆனால் வெங்காயம் வந்து நிறையா வந்துக்குது, ஆனால் தக்காளி வந்து கம்மியாக வந்துக்குது, தெரியல தான். 2 தக்காளி தான் எடுத்தேன். இப்போ வெங்காயம் வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே எல்லா தட்டிலையும் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டேன். ஊற்றிட்டு வைங்க, அப்படியே மேலேருந்தே ஊற்றுவீங்களா? அப்படி எடுத்து வைக்க முடியாது, கை இந்த பக்கம் புடி இல்லைல்ல, அதனால். மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். கரெக்டாக இந்த கரண்டி நமக்கு வந்து ஒரு கரண்டி மாவு தான் இட்லிக்கு. பிரியா வேறு ஒரு முட்டை தோசை கேச்சு. ஒரு முட்டை தோசை ஒரு இட்லி. அப்போ 2 இட்லிடா. ஒரு இட்லி எப்படிடா பத்தும், குழந்தைக்கோட வேணும்ல. ஆனால் நான் செய்கிற இட்லி 3 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க யாரும். இட்லி ஊற்றியாச்சு. இது 3 தட்டுங்க. இது வந்து பெருசு. யாராவது வந்தால் வீட்டில் ஒரு 4-5 பேர் 2 முறை ஊற்றினா கரெக்டாக இருக்கணும். இது பெருசு வாங்கினேன். இன்னொரு சின்னது 9 இட்லி தான் வரும். பசங்களாம் வந்து சின்னதாக இருக்கும் போது நான் 9 இட்லி வாங்கினேன். ஏன்னா அவங்க ஆளுக்கு 1-2 சாப்பிடுவாங்க, நாங்கள் ஆளுக்கு ஒரு 3 சாப்பிடுன்னு கரெக்டாக 9 இட்லி இருக்கிறத வாங்கினேன். ஆனால் இப்போ எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த இட்லியில் 2-3 முறை ஊற்ற முடியலன்றதுனால இந்த மாதிரி பெருசாக வாங்கினேன். இது ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ எங்கள் 4 பேருக்கும் இந்த ஒரே முறை 21 இட்லி ஊற்றினா இதுவே மீதி ஆகிடும் எங்களுக்கு. ஆனால் அந்த சின்ன இது வந்து எனக்கு புட்டு கொழுக்கட்டை அந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து யூஸ் ஆச்சு. இப்போ வெங்காயமும் வந்து பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இது சின்ன ஸ்பூனு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துறேன். 2 வெங்காயம் எடுத்து அதே அளவு 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தக்காளியும் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து உடச்சி அரைச்சிக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும் அரைக்கணுமா? தேங்காய், கசகசா, சோம்பு வந்து நம்ம கடலைப்பருப்பில் போட்டு அரைச்சதுனால கொஞ்சோண்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்குவேன். ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்குவேன். ஏன்னா நல்லா வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால. எல்லா தேங்காயுமே இந்த மாதிரி ஓட்ட விட்டுடுறோம் வெயிலுன்றதுனால நினைக்கிறேன். 2-3 நாள் தான் வெயில் இல்லை. ஓடு வெடிச்சிருக்கு. தேங்காய்க்கு பஞ்சம் இல்லைங்க. பிரியா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரதுனால தேங்காய்க்கு பஞ்சம் இல்லாமல் ஓடி நிற்குது. இப்போ இதை நம்ம உடச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்.
வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வெறும் மிளகாத்தூள்ன்றதுனால நான் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். காரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்புக்கு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. சும்மா கொஞ்சமாக தான் ஊற வச்சேன். அதனால் வடகறிலாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் நல்லா கொதிக்கணும். அதே சமயத்தில் நம்ம அந்த பருப்பை அரைச்சி போடும் போது கெட்டி ஆகிடும் ரொம்ப. அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து காரம் உப்பெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே வந்து இதுவும் நல்லா சூடு ஆறிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உடச்சிக்கணும் சின்ன சின்னதாக. இப்படி உடைக்கும் போது நல்லா ஈஸியாக வரும். நல்லா உதுத்து. ரொம்ப வெந்துடுச்சுன்னா கொஞ்சம் இந்த மேலே ஜவு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கரெக்டாக வந்தால் தான் அப்படியே உதிராக வரும். ஸோ குழம்புலையும் கொஞ்சம் வேகணும். ஆமாம். இதை உதுத்து வச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். குழம்புலையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வேக வச்சா தான் உப்பு காரெல்லாம் இந்த வடைக்கறியில் சேரணும்ல. இது சின்ன சின்னதாக உடஞ்சதுனால ஒரு 4-5 முந்திரி இருக்கும் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கசகசா. தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இன்னும் அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு துருவி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணுமாம்மா? நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அப்படியே ஊற்ற போகிறோம்ல, பாலாக ஊற்றினா நம்ம முந்திரி இதெல்லாம் போட மாட்டோம். அப்படியே ஊற்றுறதுனால முந்திரி கசகசாலாம் போட்டுக்கிறோம்ல. இட்லியும் ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து வடைக்கறிக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வேக வச்சு போண்டா மாதிரி செஞ்ச கடலைப்பருப்பை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் மசாலாலாம் வந்து இந்த கடலைப்பருப்பில் வந்து நல்லா சேர்ந்து வரும். அந்த பச்சை வாசனை இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்ததுனால கடலைப்பருப்பு பச்சை வாசனை வராது. கம்மியாக கொதிக்கிட்டோம். இட்லி அதுக்குள்ளே நம்ம எடுத்துலாம். இட்லி வந்துடுச்சு. எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டா பிரியா வந்தவொடனே சூடாக இட்லி போட்டு கொடுத்துடலாம். தண்ணியாக இருந்ததில்ல, இப்போ பாரு கெட்டி ஆகிடுச்சா. இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். நம்ம தேங்காய் ஊற்றலாம், இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச கசகசா முந்திரி தேங்காய் அரைச்செல்லாம் அந்த விழுது சேர்த்துக்கிறோம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கொதிச்சா போதும். இப்போ கடைசியாக வந்து நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துடலாம். தேங்காய் ஊற்றலைன்னா வடைக்கறி கலராக இருந்திருக்கும். தேங்காய் ஊற்றுனதுனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ போதுமாடா? போதுமா. அப்பா இருந்தால் அப்பா கேட்பேன், போதுமா தண்ணி உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிடுச்சு. இட்லி சூடு ஆறணும். சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே 2 நிமிஷத்தில் இந்த வடைக்கறி கொதிச்சிடும். நீ என்ன பண்ணுற தெரியுமா, அந்த பக்கம் தோசைக்கல் வைக்கிறேன். பிரியாவுக்கு வந்து முட்டை தோசை ஒன்று ஊற்றி கொடுத்துட்றேன். முடிஞ்சிச்சுடா, அவ்வளோதான், வடைக்கறி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சுட சுட இட்லியும் வடைக்கறியும். நம்ம வீட்டிலலாம் 4 இட்லிக்கே இந்த குழம்பு பாதி காலி ஆகிடுங்க. இன்றைக்கி காலையில் வந்து வடைக்கறி இட்லி வந்து சுட சுட ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு 10 மணிக்கு நான் போய் டிவி கிட்ட உட்கார போகிறேன். நீங்களும் எல்லாருமே இப்போயே உட்காந்துருப்பீங்க. நான் தான் கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ இல்லை, இது நாளைக்கு தான் போட போகிறேன். நாளைக்கு தான் போட போகிறேன் சொல்கிறேன். நான் இன்னைக்கு கிழமை வீடியோ, திங்கக்கிழமை தான். ஆமாம், இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக நாளைக்கு வீடியோ போட்டுக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி உட்காந்துருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில். நீங்களும் வந்து இதே மாதிரி வடைக்கறி இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காம்பினேஷன் இது.